கனிகளிலும் சிறந்தது ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் திலக்ஷயா. நான் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இங்கு புத்தகம் நல்ல நண்பன் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். மாணவர்களின் கற்பனை திறனை வளர்க்க ஒவ்வொருவரது வீட்டிலும் ஓர் நூல் நிலையம் அவசியம் இருக்க வேண்டும் என்று மறைந்த முன்னாள் ஜனாதிபதியும் அறிவியல் விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் கூறியுள்ளார். நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக புத்தகம் விளங்குகிறது. நம் வரலாறு, கலாச்சாரம், கலை, அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற நல்ல புத்தகங்களை படித்து கற்றுத் தேர்ந்தால்தான் சமுதாயத்தில் அறிவில் சிறந்தவர்களாக முடியும். நல்ல புத்தகங்களை படிப்பது வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு செயலாகும். நாம் தினமும் அரை மணி நேரமாவது புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். புத்தகம் நமக்கு நீடித்த ஒரு நிலையான நண்பனாக விளங்கும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்றார் வள்ளுவர். அதாவது கிணற்று நீர் மீண்டும் மீண்டும் அதன் அளவுக்கு ஏற்ப சுரக்கும். அதுபோல கற்ற கல்வியின் அளவுக்கும் கற்ற நூலின் அளவுக்கும் ஏற்ப அறிவு வளரும். நல்ல நண்பர்களுக்கு அடுத்தபடியாக ஒருவன் அடையும் மிகச்சிறந்த நண்பன் புத்தகங்கள்தான். நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம். அத்தகைய புத்தகங்களை படித்து அறிவை வளர்ப்பதன் மூலம் தன்னம்பிக்கை ஏற்படும். உலகத்தையே தனக்குள் வைத்துக்கொண்டு தன்னடக்கமாக இருக்கும் புத்தகங்களைப் போல வாழ்வோம். புத்தகங்களை நேசிப்போம். புத்தகங்களை வாசிப்போம். தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம். வெற்றியின் வித்தகம் அதுதான் நம் புத்தகம். இன்று என்னதான் இணையம் துணை கொண்டு புத்தகங்களை வாசித்தாலும் அது கையில் வைத்து புத்தகங்களை படிப்பது போல் வருவதில்லை. ஆகையால் நூல் பழக்கல் என்னும் ஔவை பாட்டின் அறிவுரையை ஏற்று நீங்கள் பல புத்தகங்களை வாசித்து புகழ் பெறுங்கள். புத்தகங்களை படியுங்கள், மனம் அமைதி பெறும். புத்தகங்களை நண்பராக்குங்கள், சிந்தனை சிறகடிக்கும். புத்தகங்களோடு வாழுங்கள், அறிவு பயணப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.